திமுக ஊழலின் பட்டியல் ரொம்ப நீளம் என்கிறார் அமித்ஷா. திமுக ஆட்சியில் நடக்கும் மாபெரும் ஊழல்கள், அந்த பட்டியல் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வெகு நீளமானது. மதுபான ஊழல், மணல் ஊழல், எரிசக்தி ஊழல், டெஸ்காட் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட் ஊழல், டிஎன் ஒரு ஊழல், ஊட்டச்சத்து ஊழல், இலவச வேட்டி ஊழல், ஊழல் 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 அப்படி சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். 97 பக்க ஊழல் புகார் பட்டியல் ஆளுநரிடம் கொடுத்தார். அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என ஆளுநர் பல்வாரிலால் புரோஹித்திடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராஜ்பவனில் தமிழக அமைச்சர் பன்னவாரிலால் புரோஹித் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் திமுக பொதுச்செயலாளர் திருமுருகன், பொருளாளர் டிஆர் பாலு உட்பட முக்கிய தலைவர்கள் இருந்தனர். ஏற்கனவே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீதான புகாரில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே தற்போது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உத்தரவிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்பதால் ஆளுநரிடம் 97 பக்க புகார் பட்டியல் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்க வேண்டியுள்ளது. அதன் பின்னர் 2ஆம் பாகத்தை ஆளுநரை கொடுப்போம். புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளார் அப்படின்னு ஸ்டாலின் அப்போ சொல்கிறாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வந்துட்டு 4 வருஷம் ஆகும்போது 2026 இப்போ பிளான் பண்ண ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எடுக்கவே மாட்டார். ஏற்கனவே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீதான புகாரில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கான். லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலையா? லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன்னா இப்போ அவர் கண்ட்ரோலில் தானே இருக்குது. எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்று டக்குன்னு உள்ளே போடுங்க. அப்புறம் ஒன்று ஒருவேளை அமித்ஷா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாலும் போனார். இருந்தாலும் துணிஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்களே நடவடிக்கை எடுங்க. முதல்வர் மீது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து சொல்லி அழுத்துங்க. எடப்பாடி காலி ஆகிடுவார். தயவுசெய்து அழுத்துங்க ஐயா. ஜெய்ஹிந்த்.